அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னோட சேர்ந்து 7 யூடியூபர்ஸ் எக் சேலஞ்சிங் வீடியோ பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். எல்லோரோட சேனலுக்குள்ளே லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எக் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு நான் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூடவே நான் கொஞ்சமாக கார்லிக்கும் தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அதில் ஆட் பண்ணியாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் சால்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் டொமேட்டோவும், அதுக்கு மல்லி புதினாவும், ஒரு 2 க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் சோம்புத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி திக்காக தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணால் போதும். இப்போ அதுக்கு பச்சை ஸ்மெல் போனோன்னா நம்ம எக்கை ஊற்றிடலாம். இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீ ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பைசி தாபா ஸ்டைல் எக் மசாலா கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு உள்ள இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்கை ஃப்ரை பண்ணணும். அதுக்காக ஆயில் போட்டு அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச பிறகு எக்கை அவிச்சு வச்ச எக்கை போட்டுக்கிடுவோம். ஸோ எக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எக்கு நல்லா ஒரு ஃப்ரை ஆகி கொஞ்சம் மேலே உள்ள தோல் கொஞ்சம் ரஃப் ஆனது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது நான் இன்னொரு கடாய் எடுக்காமல் அதே ஆயில்லையே நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம மசாலா பொடியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய ஆயில்லையே கொஞ்சம் மசாலா இருக்குது. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தக்காளியை நல்லா மசிச்சு அந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் கூட கோர்ஸாக அரைச்சிக்கிறலாம். இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 4-5 பச்சை மிளகா. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து மிளகாய்த்தூள், காரத்துக்குள்ள குண்டு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா. இது கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்போ இந்த எல்லா மசாலாவும் ஒரு 5 to ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட். இப்போ இதுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறதுக்காக கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷம் செஞ்சிங்கன்னா நல்லா அந்த கடலை மாவு வெந்துடும். ஸோ இப்போ அந்த மிக்சரில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஆட் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக நல்லா கொதி வந்தோடனே கொத்தமல்லி இலையை போட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான மசாலா ரெடி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்ட் ஆஃப் குமரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கை வச்சு மசாலா எக் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாயில் பண்ணது. இப்போது இந்த ஃபோக்கால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் அப்போ தான் இறங்கும். இப்போ இதை லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. அதில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், தென் சால்ட், இதை லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக வதக்கிக்கோங்க. தென் பாயில் பண்ணி இந்த எக்கையும் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனை ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், தேவையான ஒரு சால்ட், அப்புறம் பச்சை மிளகாய், சில்லி பவுடர், தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி போடலை, இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதையும் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை. இது கிரேவிக்கு தேவையான அளவு மசாலாக்களையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ரா ஸ்மெல்லாம் இப்போ போயாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வற்றணும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சுங்க. சுவையான எக் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வெல்கம் டு கயல் செஃப். இன்னைக்கு நம்மளுடைய கிச்சனில் ஈஸி மெத்தடில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மைதா மாவுலையும் செய்யலாம். நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம 2 ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கணும். அப்போதான் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவாகி டபுள் மடங்கா வரும். இதில் ஆயில் தடவி இதை வச்சிருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு 4 வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அதை சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து சீக்கிரம் வதங்க வெங்காயம் வதங்கிடும். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம மசாலா ஐட்டம் சேர்ப்போம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சோம்பு தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினா இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ என்ன செய்யறோம், மாவை பார்க்குறோம். மாவு வந்து கோதுமை மாவு நல்லா டபுள் மடங்கா இது வந்து இருக்குது. இது 2 உருண்டையா பிடிச்சு வச்சுக்கோங்க. ஆனா மைதா மாவுல செய்யற டேஸ்ட் வேற கோதுமை மாவுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது. ஆனா ஆரோக்கியமானது. இதை நம்ம ஒரு பிளேட்ல வந்து இப்படியே தட்டிக்கோங்க ஃபுல்லா. அப்ப நம்ம செஞ்சு வச்ச அந்த ஸ்டெப்பை வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 முட்டையை அவிச்சு அதை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு உருண்டையை வச்சுக்கோங்க. அதையும் கையால தட்டி இன்னும் அதுக்கு மேல வச்சு நீங்க வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரா இருக்குது. நீங்க டின்னர் கூட இது செஞ்சிருக்கலாம். இதுல சிக்கன் வச்சு கூட நம்ம செய்யலாம். இதை கட் பண்ணிடுங்க. அப்படி இதை அவன்லயே வைக்கலாம். நான் இப்ப வந்து தவால வச்சுதான் செய்யறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சூடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தவாக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துல இது வந்து ரெடி ஆகிரும். நான் ஆயில் தடவை மறந்துட்டேன், அதனால 2வது தடவை தடவிக்கு முன்னாடியே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம்
வெல்கம் டு குத்திமா ரெசிபீஸ். நான் இப்போ எக் மலாய் செய்ய போறேன். தேவையானதை பார்த்துவோமா? நான் 3 முட்டையை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பால் 1 கப், புதினா மல்லி, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லிக்கீரை, முந்திரி. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். முந்திரி இருந்தால் போடுங்க, எல்லாத்தையும் முந்திரி எல்லாம் விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வைக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதோட பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடு வந்துச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மிளகு தூளையும் ஜீரகம் தூளையும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் கொட்டிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம 1 கப் பால் ஊற்றிக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இது நம்ம முட்டையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கடைசியில மல்லிக்கீரை தூரி விட்டுருங்க. இப்போ எக் மலாய் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா வாங்க. ஆஹா, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குப்பா. இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் டாடா. வெல்கம் டு குக்கிங் டேஸ்டி வித் நஸ்ரின் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான ஒரு சீஸ் ஆம்லெட். 1/4 கப் சேமியாவை கொதிக்கிற வெந்நியில் போட்டு வேக வச்சுக்கணும். நான் அதோட ஒரு சிக்கன் ஸ்டாக் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கணும். முட்டையோட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். தண்ணி சேர்க்கறனால நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏர் பபிள்ஸ்னால நல்ல ஆம்லேட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். விஸ்க் பண்ண முட்டையோட ஒரு வெங்காயம் சாப் பண்ணது, பாதி சாப் பண்ண தக்காளி, கேப்சிகம் சாப் பண்ணது. நான் வந்து 2 கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணது, கொஞ்சமாக மல்லி இலை, உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருந்த சேமியாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சேமியாவுக்கு பதிலாக நம்ம குக் பண்ண மேகி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த முட்டையை வந்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஒரு மூடி போட்டு அதை வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி ஃப்ளிப் பண்ணிவிட்டு மேலே நல்லா ஷ்ரெட் பண்ண சீஸை தூவி விட்டுடலாம். சீஸ் ஆம்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆப்கான் டேங்கி ஆம்லெட் பார்க்க போகிறோம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடு வந்தோடனே ரெண்டு வெங்காயம், முட்டைக்கு எறிகிற மாதிரி அரைஞ்சிக்கணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரையும் நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் மல்லிப்பொடி 2, அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி 2, பச்சை மிளகா 1, அதையும் நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கணும்.
அது வதங்கினதுக்கப்புறம் கடாயில் வந்து இப்படி தட்டி விடணும் ரவுண்ட் ஷேப்பில். இந்த கிரேவியை இப்படி தட்டி விடணும். அதுக்கப்புறம் 3 முட்டையை உடைச்சி ஊற்றணும் அது மேலே. ஒரு 2 நிமிஷம் வரையும் வேக வைக்கணும். இப்போ சூப்பரான நமக்கு ஆஃப்கான் பிரேக்ஃபாஸ்ட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு இது இருந்தால் வேறு சைடிஷ் வந்து எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.